எம்ஜிஆரின் சிரிப்பில் உண்மை தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம்? எம்ஜிஆரின் இதயத்தில் உண்மை இருக்குன்னு அர்த்தம், வாய்மை இருக்குன்னு அர்த்தம், தூய்மை இருக்குன்னு அர்த்தம். அப்படி எம்ஜிஆர் அறியாமல் நாம் போட்டோ எடுத்தா கூட எம்ஜிஆர் அப்படி கையில ஒரு கர்ச்சீப் வச்சு அப்படி முதலமைச்சராக அவர் கொலுவிட்டு இருந்த போது, நான் முதலமைச்சர், நீங்கள்லாம் சாதாரண மக்கள், நீங்கள்லாம் பாமரர்கள் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸை அண்ணா சாலையில் இப்படி பரபரப்பான சந்தடி சூழலில் எம்ஜிஆர் இறங்கி நடந்து போகிறார் என்றால் சுற்றி சென்றவர்கள், நடந்து சென்றவர்கள், பிளாட்ஃபார்ம்ல போனவங்க, வேற கார்ல போனவங்க எல்லாம் எல்லாம் அங்கங்க அப்படி அப்படி நிக்குது. முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இது தேவையா? தன்னை முதலமைச்சர் என்று நினைக்காமல் தன்னை ஒரு மனிதன் என்று நினைத்துக் கொண்டு, காக்காய் வலிப்பில் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர் சக மனிதன் என்று நினைத்துக் கொண்டு, ஒரு உயிர் எம்ஜிஆரை எப்படி கிண்டல் செய்தவர்கள், கேலி செய்தவர்கள், எம்ஜிஆர் சுய விளம்பரத்துக்காக இப்படி நடிக்கிறார் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு கேட்டு திரும்பி இருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. முதலமைச்சரா வராம இருந்தா கூட எம்ஜிஆர் என்ன செய்யணுமோ மானுட இடத்திற்கு அந்த உதவியை செய்து கொண்டிருப்பார். முதலமைச்சராக வந்தது ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் தான் சினிமாவிலும் அப்படியே வாழ்ந்தார், முதலமைச்சராகவும் அப்படியே வாழ்ந்தார். எம்ஜிஆரை மக்கள் திலகம் என்கிறோமே, இந்த மக்கள் திலகம் என்கின்ற பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியவர் கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன். தமிழ்வாணன் ஒரு முறை கூறுகிறார், ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு 10-15 நடிகர்களுடைய போட்டோவை அப்படி முன்னாடி போட்டு, ஏ பாப்பா, இந்த போட்டோக்கள்ல உனக்கு பிடிச்ச போட்டோ எது அப்படின்னு கேட்டா அது எம்ஜிஆருடைய போட்டோவை தான் முதல்ல எடுக்குமா என்று கல்கண்டு ஆசிரியர் தமிழ்வாணன் கூறினார் ஒரு முறை. அதற்கு அவர் காரணம் சொல்லுகிறார். அந்த போட்டோவில் எம்ஜிஆர் எப்போதும் சிரிச்சமானிக்கு தான் இருப்பாரு, எம்ஜிஆரின் சிரிப்பில் ஒரு உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னார். எம்ஜிஆரின் சிரிப்பில் உண்மை தெரிகிறது என்றால் என்ன அர்த்தம்? எம்ஜிஆரின் இதயத்தில் உண்மை இருக்குன்னு அர்த்தம், வாய்மை இருக்குன்னு அர்த்தம், தூய்மை இருக்குன்னு அர்த்தம். இதயம், மனது, மூளை இவற்றில் உண்மை பரவி இருந்தால் தானே நமது முகபாவத்தில் அந்த சிரிப்பில் உண்மை வெளிப்படும். ஆக எப்போதும் உண்மை இதயமாக, யதார்த்தமாக, எப்போதும் இயல்பாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர், அவர் எப்போது போட்டோ எடுத்தாலும் அவருக்கே உரிய ஒருவித புன்னகையில் தான் அந்த போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாரு. அப்படி எம்ஜிஆர் அறியாமல் நாம் போட்டோ எடுத்தா கூட எம்ஜிஆர் அப்படி கையில் ஒரு கர்ச்சீப் வச்சு அப்படி அழகா சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. எம்ஜிஆரின் சிரிப்பு, சிரித்தாலே முகம் அழகு, அதிலும் எம்ஜிஆர் சிரித்தால் ஏற்கனவே அந்த முகம் அழகு, எம்ஜிஆர் சிரிக்கும் போது அது திருமுகமாகிறது. இப்படிப்பட்ட மக்கள் திலகம் முதலமைச்சராக அவர் கொலுவிட்டு இருந்த போது, நான் முதலமைச்சர், நீங்கள்லாம் சாதாரண மக்கள், நீங்கள்லாம் பாமரர்கள் அப்படின்னு ஒரு டிஸ்டன்ஸை எம்ஜிஆர் கிரியேட் பண்ணவே இல்லை. எம்ஜிஆர் எப்போதும் தன்னை மக்களாகவே பார்த்தார். மக்களின் திருமுகத்தில், அவர்களது இதயத்தில் தன்னை பார்த்தார். மக்கள் வேறு, மக்கள் திலகம் வேறு என்று இல்லாமல் ஒரு இடைவெளி இல்லாமல் வாழ்ந்தார் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. அதில் ஒரு உதாரணம், எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது பெருந்தலைவர் காமராஜர் அவருக்கு பிறந்த நாள் வருகிறது. அப்போ முதலமைச்சருங்க முறையில் எம்ஜிஆர் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவிக்க தயாராகிறார். ஏற்கனவே எம்ஜிஆருக்கு அண்ணாவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு காமராஜரையும் பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். எம்ஜிஆரே பலமுறை சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் கொண்ட காமராஜர் சிலைக்கு அவர் பிறந்த நாளின் போது மாலை அணிவிக்க முதலமைச்சர் எம்ஜிஆர் சென்னையில், இப்போ எம்ஜிஆர் நினைவாலயம் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே தான் எம்ஜிஆர் இருந்தார். அங்கே இருந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் காரில் பவனி போகிறார். சுற்றிலும் எம்ஜிஆருடைய பாதுகாவலர்கள், இன்னும் சில பல கார்கள் போகும். அப்படி அணிவகுத்து போய்கொண்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் அந்த மேம்பாலத்தில் அப்படி எம்ஜிஆர் போய்கிட்டு இருக்கும்போது
எம்ஜிஆர் எப்பவுமே காரில் போய்கிட்டு இருக்காருன்னா அப்படி கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டார். எம்ஜிஆர் எப்போதுமே விழிப்புணர்ச்சியோடு தான் இருப்பார். காருக்குள் இருக்கும் போதே இவர் அப்படி சைடில் எங்கே பார்த்தாலும் அப்படி நோட்டமிட்டுக்கிட்டு தான் போவார். இப்படி எம்ஜிஆர் அண்ணா மேம்பாலத்தில் போய் கொண்டிருக்கும் போது எம்ஜிஆர் டிரைவர் பேரு கதிரேசன். கதிரேசன் வண்டி ஒரு ஓரமாக நிப்பாட்டு, சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி அவசரப்படுத்தி இருக்கார். கதிரேசன் ஒரு ஓரமா வண்டி அணைச்சிருப்பட்டிருக்காரு. என்ன முதலமைச்சர் காரு ஒரு ஓரமா நிற்குதுன்னு பார்த்து முன்னுக்கு பின்னுக்கு போன அத்தனை காரும் எம்ஜிஆருடைய பாதுகாவலர்களும் எம்ஜிஆரோடு சென்ற சகாக்கள் அனைவரும் வண்டியை ஓரம் கட்டுகிறார்கள். நிறுத்தப்பட்ட காரிலிருந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் கார் கதவை வேகமாக திறந்து கொண்டு, எம்ஜிஆர் சும்மாவே வேகமாக தான் நடப்பாரு, ஆனா ஏதோ ஒன்றை பார்த்துட்டாரு, அதனால இன்னும் வேகமா போறாரு. ஓட்டமும் நடைமாக எம்ஜிஆர் போகிறாரே என்று அனைவரும் எங்கே செல்கிறார் என்று பார்க்கிறார்கள். முதலமைச்சர் எம்ஜிஆர் அண்ணா சாலையில் இப்படி பரபரப்பான சந்தடி சூழலில் எம்ஜிஆர் இறங்கி நடந்து போகிறார் என்றால் சுற்றி சென்றவர்கள், நடந்து சென்றவர்கள், பிளாட்ஃபார்ம்ல போனவங்க, வேற கார்ல போனவங்க எல்லாம் அங்கங்க அப்படி அப்படி நிக்குது. எல்லாரும் எம்ஜிஆர் எங்க போறாரு எங்க போறாரு எங்க போறாருன்னு பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் விடை தெரிந்தது. எம்ஜிஆர் எங்க போறாரு? இவர் கார்ல போய்கிட்டு இருக்கும் போதே இவர் ஏதோ ஒன்று பார்த்துட்டு தானே இறங்கினாரு. அந்த ஏதோ ஒன்று என்ன தெரியுமா? அந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த பக்கம் யாரோ ஒருவர் காக்காய் வலிப்பு நோயால் அப்படி உடம்பு இழுத்துக்கிட்டு அவதிப்பட்டு வாயில நுர தள்ளி ஒருத்தர் அங்க அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இதை எம்ஜிஆர் பார்த்துட்டாரு. அதனால இறங்கி ஓடி போய் அவரை தன் மடியில் கிடத்தி அவரை ஆசுவாசப்படுத்தி, அவர் கை கால்கள் மார்பு எல்லாம் நீவி விட்டு ஆசுவாசப்படுத்தி, சற்று அந்த காக்காய் வலிப்பினுடைய அந்த இழுப்பு குறைய வைத்து முதலுதவி செய்து தன்னோடு வந்தவர்களை இவரை உடனடியாக ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்ல, அங்கு போய் தீவிர சிகிச்சையிலே அவர் கவனிக்க சொல்லுங்க என்று சொல்லி அனைவரும் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அவரை கொண்டு செல்கிறார்கள். அவரை குணப்படுத்துகிறார்கள். அவர் குணமடைகிறார். இப்போ முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு இது தேவையா? அவர் நினைச்சிருந்தா கண்டுக்காம போயிருக்கலாம். இல்ல யாரோ ஒருத்தரை சொல்லி அது என்ன பாரியா, யாரோ ஒருத்தர் காக்கா வலிப்புல எழுபட்டுக்கிட்டு இருக்காப்ல, என்னன்னு வைப்பாரு என்று சொல்லி இருக்கலாம். இல்லை சொல்லாமல் கூட சென்று இருக்கலாம். அங்க ஆயிரக்கணக்கான பேர் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் காக்காய் வலிப்பில் அவர் அவதிப்படுவது யார் கண்ணிலும் படவில்லையா? இங்க மெட்ராஸ்ல அவங்க போய்கிட்டு இருக்க சூழ்நிலையில அவங்க எதை நினைச்சுக்கிட்டு தான் வண்டியில போவாங்களோ நடந்து போவாங்களோ. பல பேர் கண்ணில் அது படாமல் இருந்திருக்கலாம். பல பேர் கண்ணில் பட்டிருக்கும் அல்லவா? பட்டவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? இங்க எல்லாம் அதை தாண்டி போய்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் எம்ஜிஆர் தன்னை முதலமைச்சர் என்று நினைக்காமல், தன்னை ஒரு மனிதன் என்று நினைத்துக் கொண்டு, காக்காய் வலிப்பில் அவதிப்பட்டுக் கொண்டிருப்பவர் சக மனிதன் என்று நினைத்துக் கொண்டு, ஒரு உயிருக்காக இறக்கப்பட்டு ஓடி சென்று உதவி செய்திருக்கிறது. எம்ஜிஆர் இயற்கையிலேயே இறக்க உடம் படைத்தவர். இது மாதிரி நிறைய சம்பவங்கள். இதை எம்ஜிஆர் இப்படி விளம்பரத்துக்காக செய்கிறாரு, நடிக்கிறார் என்று விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆரின் தொடர் நிகழ்ச்சியால், இது மாதிரி எம்ஜிஆர் தன்னையும் அறியாமல் உதவி செய்த தொடர் நிகழ்ச்சியால் எம்ஜிஆரை எப்படி கிண்டல் செய்தவர்கள், கேலி செய்தவர்கள், எம்ஜிஆர் சுய விளம்பரத்துக்காக இப்படி நடிக்கிறார் என்று சொன்னவர்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் மன்னிப்பு கேட்டு திருந்தி இருக்கிறார்கள் என்பதும் வரலாறு. பொதுவாக எம்ஜிஆர் சொல்வார் இல்லையா, 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அந்த பாட்டுல, தெய்வத்தாய் படத்துல, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும், பாதை மாறாமல் பண்பும் குறையாமல் பழகி வர வேண்டும். எம்ஜிஆர் முதலமைச்சர் என்று தன்னை எப்போதுமே கித்தாப்பா நினைச்சுக்கிட்டதே இல்லை. தான் முதலமைச்சரா வந்ததே, ஆகா முதலமைச்சரா வராம இருந்தா கூட எம்ஜிஆர் என்ன செய்யணுமோ மானுட இனத்திற்கு அந்த உதவியை செய்து கொண்டிருப்பார். முதலமைச்சராக வந்தது, மேலும் உதவி செய்வதற்கு அந்த அதிகாரம் பயன்பட்டது. அந்த அதிகாரத்தை அப்படித்தான் பயன்படுத்திக் கொண்டாரே ஒழிய அந்த அதிகாரத்தை எம்ஜிஆர் ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்ததே இல்லை. இப்படித்தான் பாருங்க, மதுரையில் ஒரு முறை முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு விழாவில் கலந்து கொள்ள செல்றார். அங்க தெற்கு மாசி வீதி, மேல மாசி வீதி அப்படி 2 சந்திக்கிற இடத்துல எம்ஜிஆர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த விழா மேடை கிட்டத்தட்ட ஒரு 5 அடி உயரம். அப்படி வெளியில கொஞ்சம் தடுப்பு கம்புகள். இதுல மக்கள் சாரையா எம்ஜிஆரை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் அந்த 5 அடி உயரமான மேடையில் இருக்கிறாரு. மேடையில் இருந்துகிட்டு இருக்கும் போதே மேடைக்கு கீழே ஓரஞ்சாரத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு எம்ஜிஆர் கேட்குது. அது என்ன சலசலப்பு அப்படின்னு எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்கிறாரு. அங்க என்னன்னா, சாரையாக வந்த பெண்களும் முதியவர்களும்
எம்ஜிஆரிடம் மனு கொடுப்பதற்காக வரிசையில் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப காவல்துறை சொல்றாங்க, மனுவை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்க எம்ஜிஆர் கொடுத்துடுறோம், முதலமைச்சர் கொடுத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா பெண்கள், முதியவர்கள் எல்லாம் அதெல்லாம் முடியாது, முதலமைச்சர் எம்ஜிஆரை சந்தித்து நாங்களே நேரில் தர வேண்டும், உங்களிடம் தரமாட்டோம் என்று சொல்ல அங்கே சற்று வாக்குவாதம் முற்ற, இந்த வாக்குவாதம், இந்த சலசலப்பை மேடையிலிருந்து கவனித்த எம்ஜிஆர் அது என்னவென்று 5 அடி உயரமா அந்த மேடையிலிருந்து கீழே கவனிக்க இவர்கள் விவரத்தை சொல்ல, அதனால என்ன, அவங்கள நிக்க சொல்லுங்க, நானே நேரில் மனுவை வாங்கிக்கிறேன் சொல்லி யாரும் எதிர்பார்க்கல. டக்குன்னு அப்படி வேட்டி அப்படி எடுத்து மடிச்சு கட்டுறாரு. 5 அடி உயரம் உள்ள அந்த மேடையில அந்த தடுப்பு கம்பை அப்படி தாண்டி, அந்த மேடையிலிருந்து தடுப்பு கம்பை காண்டி அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்ச உடனே மேடை கொஞ்சம் தான் இவ்வளவு நேரம் இருக்கும், அதுல ஒத்த கால அப்படி குத்த வச்சு அப்படி குத்திட்டு உட்கார்ந்து ஒரு ஹைட்டு அந்த தடுப்பு கம்பை அப்படி புடிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அப்படி கீழே நிற்கிற மக்கள்கிட்ட மனுவை கொடுங்க என்கிட்ட என்று சொல்ல, அவர்கள் கொடுக்க எம்ஜிஆர் மனுவை வாங்கி கொண்டே இருந்தார். இதை பார்த்த மக்கள் வியந்து போனார்கள். எல்லாரும் கொஞ்சம் பொறுங்க, நான் அப்படி வரம்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அப்படி வந்து நிற்கிற எல்லாரும் அங்கே வந்து கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்கிட்டத்தான் கொடுப்போம்னு சொன்ன உடனே அடுத்த வினாடி ஒரு கன நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காமல் எம்ஜிஆர் அந்த தடுப்பு கம்பை தாண்டி 5 அடி உயர மேடையிலிருந்து குதித்து அப்படி குத்திட்டு உட்கார்ந்து ஒத்த கைட்டு அதை பிடிச்சிக்கிட்டு தவறுன எம்ஜிஆர் விழணும். ஆனால் அவர் அதை நினைக்கல. மனுக்களை அவசரமாக மக்களிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்ள அனைவரும் பார்த்து வியந்தார்கள். இது நடந்த உண்மை. இப்படி எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆருடைய குணாதிசயங்களை பற்றி அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சினிமாவில் நடித்த எம்ஜிஆர் வேற, முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் வேற, ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்த எம்ஜிஆர் வேற எல்லாம் கிடையாது. எல்லா எம்ஜிஆரும் ஒண்ணுதான். ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் தான் சினிமாவிலும் அப்படியே வாழ்ந்தார், முதலமைச்சராகவும் அப்படியே வாழ்ந்தார். இப்போ படகோட்டின்னு ஒரு படம், 2 குப்பம் பகைமையில பிரிஞ்சிருக்கும். ஒரு குப்பத்தை சார்ந்தவர் எம்ஜிஆர், இன்னொரு குப்பத்தை சார்ந்தவருடைய மகள் கதாநாயகி சரோஜா தேவி, 2 பேரும் காதலிப்பாங்க. இந்த காதலுக்கு தடுப்பு சோறாக யார் நிற்பா? எம்ஜிஆர் குப்பத்துக்காரங்களே எம்ஜிஆர் சொல்லுவாங்க, உங்களுக்கு காதலா கடமையா, காதல் தான் முக்கியமா அப்படின்னு கேட்க எம்ஜிஆர், எனக்கு எப்போதுமே கடமைதான் முக்கியம் என்று சொல்லி காதலை அப்படி உதாசீனப்படுத்துவார். இதை கேட்ட சரோஜா தேவி, அப்படின்னா என் காதல் கருக வேண்டியதுதானா என்று கேட்க, அப்ப எம்ஜிஆருக்கு ஒரு வசனம் படகோட்டில் வரும். அந்த சூழலில் கதாநாயகியை பார்த்து, தன் காதலியை பார்த்து சொல்வார், இந்த வார், நான் தனி மனிதன் இல்லை, ஒரு கூட்டத்துக்கு கட்டுப்பட்டவன், நான் தலைவன் இல்லை, தலைவன்க பேரில் மக்களின் அடிமை அப்படின்னு படகோட்டில் சொல்வார். இதை படம் பார்த்து கொண்டிருந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் வெண்திரையில் இந்த காட்சி ஓடிக்கொண்டிருக்க இந்த வசனம் கேட்டு எத்தனை ஊர்களில், எத்தனை தியேட்டர்களில் மக்கள் எழுந்து நின்று கரகோஷம் செய்தார்கள் தெரியுமா? இப்படி படவோட்டியில் வசனம் பேசிய எம்ஜிஆர், மக்களின் அடிமை என்று தன்னை உணர்த்தி கொண்ட எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோதும் அதைத்தானே செய்தார். அதனால் தானே கல்கண்டு, தமிழ்வாணன் போன்றவர்கள் எம்ஜிஆரை மக்கள் திலகம் என்றார்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் LV ஆதவன்.